ஒரு பொழைக்க வந்த குடும்பத்தை அவனே பட்டினியும் பசிக்காக அங்கே வேலைவாய்ப்பு கம்மி, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இங்கே பொழைக்க, அங்கே நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வந்தால் பார்த்துக்கிறேன் யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இங்கே பொழைக்கிறதுக்கு அந்த குடும்பம் குட்டியோடு வர்றாங்க. அப்படி வந்த இடத்துலையும் கூட வந்துட்டு நம்மளால் எப்படி பொண்டாட்டி பிள்ளையை நம்பி விட்டுட்டு போக முடியலை. அக்கம் பக்கத்தில் அப்போ உள்ள காலகட்டத்தில் அக்கம் பக்கத்தில் சொந்த வந்தவங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு தாங்க பிள்ளையை பார்த்துக்குங்க, இந்த இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தாங்க போவாங்க. ஆனால் இப்போ அடிக்கடி என் சேனல்லையும் சரி வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன், துரோகி என்றைக்குமே கூட தாங்க இருப்பான். துரோகி கூட தான் இருப்பான், தள்ளி என்றைக்குமே இருக்க மாட்டேன். ஏன்னா துரோகினாவே நம்ம கூட இருக்கிறவன் தான், அவனுக்கு மட்டும்தான் நம்மளை பற்றி தெரியும். நம்மளை பற்றி தெரிஞ்சதை பின்னாடி போய் முதுகில் குத்துறான்னு அவனுக்கு பேர் தாங்க துரோகி. அப்படி நடந்த ஒருன்னு சொல்லக்கூடாது, குடும்பமே நாசம் பண்ணிட்டாங்க. அப்படி நடந்த ஒரு விஷயந்தான் இது. குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாங்க. பாவம், பீகாரில் இருந்து பொழைக்கிறதுக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்த இடத்துல இந்த படும் பயங்கரம் 2 வயசு பிள்ளைக்குள்ளே எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ஒன்றும் இல்லைங்க, பீகார்லேருந்து நம்ம சென்னைக்கு பொழைக்க வந்திருக்காங்க. பொழைக்க வந்த இடத்துல தான் மேக்ஸிமாவே நம்ம இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் வேலைவாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ அங்கேருந்து வட மாநிலத்தில் உள்ள அனைவருமே இங்கே தான் வர்றாங்க. அப்படி பொழைக்க வந்தவர் தான் இவர் பேர் கௌரவகுமார். 24 வயசு, பொண்டாட்டி சுமித்ரா குமாரி. இவங்க சென்னைக்கு வேலை தேடி பொண்டாட்டி ஒரு 2 வயசு பிள்ளையோடு இங்கே வேலை தேடி வந்திருக்காங்க. வந்த இடத்துல இவங்க வேலைக்காக அங்கங்கே அனுப்புவாங்கள்ல, ஒரு கான்ட்ராக்டர் எப்படி சொல்லுது, ஒரு மேனேஜர் மாதிரி இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் வேலை கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு இங்கே வேலை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேலை இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டும் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி வச்சுட்டு சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. யோசித்த பட்சத்தில் இப்போ ஒரு ஆம்பளைக்குன்னா தெரியும், அங்கங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் அங்கே வேலை, அங்கே நம்ம கூட நம்ம வட மாநிலத்துக்காரங்களாம் இருக்காங்க, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அப்போ போகும்போது அங்கே ஒரு கட்டிட தொழிலாளியாக இப்போ ஒரு 4-5 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல அவங்க ஒரு நண்பனாக பழகியிருக்காங்க. பழகின இடத்துல நான் ஒரு இடத்துல வேலை இருக்குது, அந்த நண்பனாக பழகினவன் பேர் தான் சிக்காந்தர். ஹீரோன்னு கூட சொல்லலாம், மிருகம். அவன் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் வேலை இருக்குது, நான் அங்கே சேர்த்து விட்றேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில், சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரியில் போயிட்டு இந்த கௌரவகுமாரை வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கான். வேலைக்குன்னா என்ன, செக்யூரிட்டி வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. இது அந்த செக்யூரிட்டி அந்த வேலை பார்க்குற இடத்துல அந்த ரூமில் இருக்கிற அந்த திங்ஸ் இதெல்லாம் அப்போ செக்யூரிட்டி வேலை பார்த்துட்ருக்கப்ப 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்போ நைட்டு சரி வேலை பார்த்துருக்க வந்திருக்காங்க. வந்தவரில் இவர் தாங்க நம்ம ஹீரோனா இவர் பேர் தான் சிக்கந்தர் குமார். இவர் தான் கட்டட தொழிலாளியாக வேலை பார்த்துருக்காரு. அப்போ கௌரவகுமாருக்கு அறிமுகமாக நண்பனாயிருக்காங்க. நம்மளாம் ஒரே ஊருக்காரவங்க, நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தரமணியில் உள்ள சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரியில் வேலைக்கு கௌரவகுமாரை சேர்த்து விட்ருக்காங்க. அப்போ 25ஆம் தேதி நைட்டு கௌரவகுமார் வேலை பார்த்த அந்த செக்யூரிட்டி அந்த ரூமில் 4-5 பேர் இவன் ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து, சிக்கந்தர் ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்காங்க. தண்ணி எடுக்கிற பட்சத்தில் எப்படி என்னன்னு கேட்டால், இதுக்கு பின்னாடி தான் ஒய்ஃபு இருக்கிறாங்க, தனியாக விட்டுட்டு தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு சரி ஓகே தண்ணி அடிச்சாச்சு, நாங்கள் வீட்டுக்கு அப்படியே எல்லாம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவகுமார்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த சிக்கந்தர் நாயின்னு சொல்லக்கூடாங்க, நாய் நன்றி உள்ளது, மிருகம் சிக்கந்தர், அவங்க கூட சேர்ந்த 2-3 மிருகங்கள் எல்லாம் அப்படியே போகிற மாதிரி அப்படியே ஃபிலிம் காப்பிச்சிட்டு பின்னாடி உள்ள கௌரவகுமாரோட பொண்டாட்டி ரூமுக்கு போய் சுமித்ரா குமாரியை நாசம் பண்ணியிருக்காங்க. நாசம்னா எப்படி, ஒருத்த மாற்றி ஒருத்தன் கொஞ்சம் ஈவு இருக்கல்ல, நீனும் மனுஷன் தானடா, ஒரு அம்மா வயிற்றுல தானடா பிறந்த. 3 மணி நேரங்க ஒருத்த மாற்றி 3 மணி நேரம் சித்திரவதை பண்ணி சீரழித்து, இந்த பொண்ணு கத்தியிருக்கு, என்னங்க கௌரவன்னு கத்தியிருக்கு. கத்தின பட்சத்தில் சவுண்டு கேட்டு ஹஸ்பண்ட் ஓடி இருக்காங்க. ஓடி போய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணியிருக்கீங்க ஏது பண்ணி பார்த்தா இவரையும் விலக விடுங்கடா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கட்டின புருஷன் இல்லைங்க. தடுத்தோடனே உடனே அந்த சிக்காந்தார் அவனோட சேர்ந்த 4-5 மிருகம்லாம் சேர்ந்து கௌரவகுமாரை செம்மடி அடிச்சிருக்காங்க. அடித்து அவன் புருஷன் கண்ணு முன்னாடியே பொண்டாட்டியை கெடுத்துருக்காங்க. கெடுத்து
அந்த பொண்டாட்டி குத்துயிருமா கொலவுயிருமா இருந்திருக்கு. அந்த டயத்தில் பிள்ளை வந்து கத்தி அழுதோன்னா மனச்சாட்சியில் நம்ம பிள்ளையை வந்து அப்படியே தலையை சுற்றி சுவத்தில் அடித்த ஸ்பாட்லேயும் அந்த பிள்ளை இறந்துற பட்சத்தில் கௌரவகுமாரை கொண்டு வந்து ஒரு ஆளுக அந்த டயத்தில் யாருமே ரோந்து போலீஸ் யாரும் கிடையாது, ரோட்டோரமாக வச்சுட்டு போயிருக்காங்க. வச்சுட்டு போனோன்னு காலையில் வந்து நடந்து வந்திருக்காங்க. நடந்து வாக்கிங் வரவங்க எல்லாம் இன்னும் ஒரு மூட்டை இருக்குது, அதுலேருந்து ரத்தம் கசிஞ்சு வந்திருக்குங்க. ரத்தம் வரதை பார்த்துட்டு இப்போ ஏதோ ஒரு தப்பாக தெரியுதுன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து பார்த்துருக்காங்க. குழந்தைய கொண்டுட்டு குழந்தைய வந்துட்டு பெருங்குடியில் உள்ள குழந்தைய வந்துட்டு அந்த அடையார் ஆற்றுல வந்து வீசிட்டு அதை வந்து இந்த போலீஸ் எடுத்துகிட்டு போகிற இந்த பிக்சர் வந்துட்டு போலீஸ் பிள்ளைய போட்டு அந்த இதில் பேசும்போதே அப்படி கொலை நடுங்கிறது மாதிரி இருக்குது. அவனுடைய பொண்டாட்டியை கொண்டு பெருங்குடியில் உள்ள குப்பமேட்டில் போட்டிருக்காங்க. அப்போ வந்து கௌரவகுமார் கொண்டாடுற போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க பாக்கெட்டில் வந்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டு இருந்திருக்கு. அதை வந்து செக் பண்ணி அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால், ஆமாங்க இங்கேருந்து வந்தாங்க, நாங்கள் இப்போதைக்கு வேலை இல்லை, இந்த கார்டை வச்சுக்கோங்க அப்படின்னு, வேலை இருந்தால் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த கௌரவகுமாரை வந்துட்டு கொண்டு அந்த பாலிடெக்னிக் கல்லூரியிலேருந்து வெளியே வர இந்த ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜாக போலீஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு போயிருக்கு. வெளியே வர்றதை போலீஸ் பார்த்தோன்னா அதை வச்சு இந்த எச்ச நாயி மிருகத்தை சிக்காந்தரை தூக்கியிருக்காங்க. தூக்கி வச்சு உரியில் எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கு. மீத இருக்கிறவங்களையும் பிடிச்சி என்ன பண்ணீங்க ஏது பண்ணிங்கன்னா, கௌரவகுமாரை மட்டும் கொல்லலை, நாங்கள் 3 பேர்த்த கொண்டிருக்கோம், பொண்டாட்டி புள்ள, நடந்த எல்லா உண்மையும் உரிமையில் சொல்லிட்டாங்க. பொண்டாட்டி புள்ள அவங்க அப்பா அவன் கௌரவகுமாரை கண்டுபிடிச்சாச்சு, பிள்ளையும் கண்டுபிடிச்சாச்சு. பொண்டாட்டியை 2 நாளாக வந்துட்டு அந்த கௌரவகுமார் ஒய்ஃபை இந்த மாதிரி குப்பமேட்டில் தான் நாங்கள் புதைச்சி வச்சோன்னு சொன்னோன்னு தேடிட்டுருக்காங்க. இன்ன வரைக்கும் கிடைச்ச பாடம் இல்லை. தயவு செய்து எவனையுமே நம்பாதீங்க. கூட இருக்கிறவன் தாங்க நம்மளுக்கு துரோகி. நம்பாதீங்க. நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லாதீங்க. வடிவேல் காமெடியில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. வடிவேலில் பழக்க வழக்கம்லாம் வந்து பஞ்சாயத்தோடு தான். வீட்டுக்கு வர்றது, கையை கழுவி சாப்பிட்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்ன பழக்கமாக இருந்தாலும் வெளியவே வச்சுக்கோங்க. யாரையும் நம்பாதீங்க. யாரையும் நம்பி வீட்டுக்குள்ளே குடும்பக்குட்டின்னு சேர்க்காதீங்க. போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, உரிச்சிட்டாங்க, இனி என்ன பிடிச்சி ஜெயிலில் கொண்டு போய் போடுவாங்க. போட்டோன்னே அவங்களே சோத்துக்காக தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்க, பஞ்சமலைக்க வேலை பார்த்து. இனி என்ன ஜெயிலில் போட்டால் 3 வேளை சோறு வந்துடும். வந்தோடனே செஞ்ச செயலை வெளியே வந்து இன்னும் கொளுத்து போயிடுவான். நல்லா கொளுத்து போய் மறுபடி திருப்பி இந்த பிள்ளை மாதிரி இன்னொன்று செய்ய போகிறான். தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட மிருகங்களை செஞ்சது இவன் குற்றம் பண்ணது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக சுட்டுருங்க. அது தாங்க பெண்களுக்கு சரியான தீர்ப்பு. பயம் இல்லாமல் நாங்களாம் வெளியே வர முடியும் கண்டிப்பாக. அப்போ தான் மறுபடி இது மாதிரி ஒரு தவறு வடமாநிலமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தால் எந்த நாடாக இருந்தாலும் சரி, இதுதான் சரியான தீர்ப்பு. அரபு நாட்டில் தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சுன்னா அவன் தலையை அப்படியே நடு ரோட்டில் வச்சு வெட்டுவாங்க. அதே மாதிரி தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சுன்னா என்கவுண்டரில் போட்டால் மட்டும்தான் ஒவ்வொருத்தனுக்கும் பயம் வருங்க. உண்மை இது வந்து. தயவு செய்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.